ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படினா கிரெடிபி அப்படிங்கிற இந்த ஒரு பர்சனல் லோன் ஆப்ஸ்ல எப்படி நம்ம வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம ஆன்லைன்ல நம்ம பர்சனல் லோனுக்கு வந்து அப்ளை பண்றது. சோ இதுல வந்து நமக்கு எவ்வளவு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க. இத பத்தின எல்லா டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள யாருக்கெல்லாம் எவ்வளவு லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இப்போ வந்து எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்றது, இந்த லோன் வந்து எடுக்கிறது வர்த்தா இல்லையா, இத பத்தின எல்லா டீடைலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். இதுல வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து நீங்க சாலரிட் பர்சனா இருந்தீங்க அப்படினா அதிகபட்சமா வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால பர்சனல் லோன் வந்து வாங்கிக்க முடியும். அதிகபட்சமா உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்றதுக்கான டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 36 மாசம் வரைக்கும் இதுக்கு டைமிங் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி பர்சனல் லோன். ஃப்ளெக்ஸி பர்சனல் லோன்ல அதிகபட்சமா 80,000 ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் லோன். பிசினஸ் லோனை பொறுத்தவரையிலும் இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல அதிகபட்சமா 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. இது மட்டும் இல்லாம அடிஷனலா இதுல வந்து ப்ராடக்ட் லோனுமே வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அமேசான், ஃபிளிப்கார்ட்ல ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கிறதுக்கும் அந்த லோனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கீழ வந்து பாத்தீங்க அப்படினா லாகின் சைன் அப் அப்படினு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேமரா, மைக்ரோஃபோன், அதுக்கப்புறம் கேலரி, கான்டாக்ட் இது எல்லாத்துக்குமே அலோ கேட்கும். இதுக்கு வந்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டிக் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து ரெஃபரல் கோடு இருந்ததுன்னா என்டர் பண்ண சொல்லுவோம். ரெஃபரல் கோடெல்லாம் தேவையில்லை. ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீடைல் இதில் வந்து உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் டேட்டு, மந்த், இயர் இந்த 3ஐயும் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளவோ அதிகபட்சமாக அந்த இன்கம் ரேஞ்சை இதில் என்டர் பண்ணிவிட்டு இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் லோன் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் உங்களோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் இதில் லோனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் 25,000க்கு மேலேயே இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். இதில் உங்களோட லோன் எலிஜிபிலிட்டியை வந்து செக் பண்ணும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா லோன் அமௌண்ட் வந்து காமிக்கும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைனா இந்த ஸ்டேஜில் ரிஜெக்டட் ஆயிரும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சமாக வந்துட்டு 1 lakh வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதை வந்து செக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஒசி டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து 2 ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் வந்து கொடுக்கணும். இந்த 3மே கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு வந்து லோன் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஒசி டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 4 விதமான மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணணும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடையும் இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட டீட்டெயிலை வந்து ஃபெச் பண்ணோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு டேக் செல்ஃபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பிக்சர் கிளியராக இருக்கிற மாதிரி செட் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேப்சர் எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் அப்புறம் செல்ஃபி ஃபோட்டோஸ் 2மே வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணோம். நீங்கள் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா இமெயில் ஐடியும் ஷோ பண்ணுவாங்க. அதில் எந்த இமெயில் ஐடியை நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணணும் அப்படின்னா என்டர் இமெயில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் மேனுவலாகவும் உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணாத அனதர் ஒன் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிளா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அடுத்தது உங்களோட ஆக்குபேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்போது நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கிற அட்ரஸில் இருக்கக்கூடிய வீடு வந்துட்டு ரெண்டலாக ஓன் ஹவுஸா இல்லை ரெண்டல் வித் ஃபேமிலியா ரெண்டல் வித் ஃப்ரெண்டா அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் KYC டாக்குமெண்ட் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அடுத்தது ரெஃபரன்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர், மதர் இல்லை ஃபான்ஸ். ஸோ இந்த மூணில் யாராவது ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபாதரை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட ஃபாதரோட காண்டாக்ட் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நேமு, அவங்களோட காண்டாக்ட் நம்பர். ஒன்று வந்து உங்களோட ஃபாதர், மதர் இல்லை பான்ஸ். ஸோ இந்த மூணில் ஒருத்தரை வந்து ரெஃபரன்ஸாக செலக்ட் பண்ணணும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டை வந்து ரெஃபரன்ஸாக செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களோட ஃப்ரெண்டோட நேமும் அவங்களோட காண்டாக்ட் நம்பரையும் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் வந்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இது மாதிரி வெயிட் பண்ண சொல்லுது அப்படின்னா ஒரு 1 மினிட்ஸ் கழிச்சு அகைன்ஸ்ட் வந்து ரீஃப்ரெஷ் வந்து கொடுங்க. இப்போ ரீஃப்ரெஷ் வந்து கொடுக்கும்போது ஃபைனலாக உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வருவீங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குதோ அந்த லோன் எல்லாமே அன்லாக்கில் இருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய் லோன் மட்டும் வந்து அன்லாக்கில் இருக்குது. 3 லட்ச ரூபாய் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து அன்லாக் ஆகிருக்கு. பட் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அப்ளை நவ் கொடுத்து அப்ளை பண்ணணும். இப்போ இதில் வந்து 80,000 ரூபாய் லோன் வந்து நமக்கு வந்து சங்ஷன் ஆயிருக்கு. 1 லேக் லோன் வந்து லாக்கட் ஆயிருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நமக்கு 1 லட்ச ரூபாய் எலிஜிபிள் காமிச்சாலும் அந்த லோனே கடைசி வரைக்கும் சங்ஷன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேஜ் வந்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய் வரைக்கும் நம்ம லோனை வந்து வேரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 80,000 ரூபாய் அப்ரூவ் ஆயிருக்குன்னா 80,000 ரூபாயும் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ இந்த ஸ்குவாரல் பட்டனை வேரி பண்ணி நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 மந்த்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இதில் வந்து அந்த டைமிங்கை குறைக்கிறதுக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கூடும். அதிகபட்சமாக 12 மந்த் வரைக்கும் தான் நமக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களோட லோன் அமௌண்ட்டையும் டைமையும் செட் பண்ணிவிட்டு வியூ சம்மரி அண்ட் சார்ஜஸ் டீட்டெயில் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எவ்வளோ இஎம்ஐ அப்புறம் எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வியூ சம்மரி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய இந்த லோனுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 80,000 ரூபாய் லோன் வந்து அப்ளை பண்ணுறோம். இதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 11,998 ரூபாய் வட்டி மட்டும் வந்து போடுறாங்க. இதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26% per ஆனுவலுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ வந்து பாருங்கள். இந்த ஒரு லோன் ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவலி என்ன அப்படின்னா கிரெடிபியில் இருக்கக்கூடிய லோனில் நம்ம வந்து லோன் எடுத்தோம் அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ அதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஏகப்பட்ட டாக்குமெண்ட் ஃபீ வந்து இதில் காட்டுவாங்க. இதில் ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 80,000க்கு 3,360 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒன் டைம் ஆன்போர்டிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிடிக்கிறாங்க. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீயில் ஜிஎஸ்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 18%. இந்த 18% ஜிஎஸ்டி வந்து 695 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது போக லோன் டாக்குமெண்ட் ஃபீ அப்படின்னு ஒன்று பிடிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபீ எல்லாத்தையுமே சேர்த்து உங்களோட லோன் அமௌண்ட் 80,000 அந்த அமௌண்ட்டை கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 75,245 ரூபா மட்டும்தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12 மந்த்துக்கு டைமிங் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே இஎம்ஐ ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அன்டிக்கில் இருக்கும். இது அன்டிக்லேயே விட்டுருங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களோட மெயின் லோன் அமௌண்ட்லேருந்து கழிச்சிருவாங்க. ஸோ நமக்கு இஎம்ஐ ப்ரொடக்ஷன்லாம் வந்து தேவை கிடையாது. அதனால் இது எதையுமே வந்து டிக் பண்ணாதீங்க. ஸோ கிரெடிபியை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அதை விட டாக்குமெண்ட் ஃபீ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். எல்லா அப்ளிகேஷன்ஸ்லுமே ப்ராசஸிங் ஃபீ மட்டும் தான் பிடிப்பாங்க. ஆனால் இதில் வந்து
பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து ஒன் டைம் ஆன் போர்டிங் ஃபீன்னு ஒன்று பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி தனியாக போட்டிருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு லோன் டாக்குமெண்ட் ஃபீன்னு வேறு ஒரு 200 போட்டிருக்கான். ஸோ இவ்வளோ அமௌண்ட்டை பிடிச்சி போக தான் பேலன்ஸ் அமௌண்ட்டு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையிலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அநியாய வட்டி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீ மட்டும் 4755 ரூபா வருது. ப்ளஸ் ஒரு 11,998 ரூபா வந்து வட்டி. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 16,753 ரூபா நம்ம வந்து வட்டியாகவே வந்து பே பண்ணுறோம். 80,000 ரூபா நம்ம வந்து லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு டோட்டலாக நம்ம ப்ராசஸிங் ஃபீ, வட்டி இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 16,753 ரூபா ஒரு வருஷத்துக்கு நம்ம பே பண்ணக்கூடிய வட்டி. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற லோனை உங்களால் கரெக்டாக ஆன் டைமில் ரீபேமெண்ட் இது பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வருமானம் வராது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ரீபேமெண்ட் பண்ணுறதும் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி லோன் எடுங்க. அப்போ தான் உங்களால் திருப்பி ஈஸியாக வந்து பே பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ ரீபேமெண்ட் ஷெடியூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான ஷெடியூல், அதுக்கப்புறம் எவ்வளோ மந்த்து வந்து பே பண்ணணும், மந்த்லி எவ்வளோ நம்ம பே பண்ணுறோம், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனை வந்து என்ன ரீசனுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ரீசனில் ஏதாவது ஒரு ரீசனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை கீழே ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 1 ரூபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக கிரெடிட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வெரிஃபைட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து செலக்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். இதுக்கு பக்கத்தில் இருக்க செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோனுக்கான டிஜிட்டல் இ-சைன் வந்து பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிஜிட்டல் இ-சைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கணும், அதான் ஃபேஸ் ஐடி. ஸோ இது ரெண்டையும் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோன் அக்ரிமெண்ட் டீட்டெயில் வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ டு லோன் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடி, டேட்டு, டைமு, அதுக்கப்புறம் உங்களோட டிவைஸோட ஐபி அட்ரஸு, உங்களோட டிவைஸ் ஐடி எல்லாமே இந்த இடத்துல வந்து ஃபெச் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டிஜிட்டல் இ-சைன் வந்து வெரிஃபைட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால அந்த ஃபேஸ் ஐடி வெரிஃபிகேஷனுக்கு மறுபடியும் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு டேக் செல்ஃபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மறுபடியும் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 1 ஹவருக்குள்ளே நம்மளோட லோன் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட டீட்டெயில் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளோட டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த லோன் அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதை விட ஹையரான லோன் அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹையரான லிமிட் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இதை விட ஹையரான லிமிட் வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ கேவிசி வந்து பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஹையரான லிமிட்டும் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் பே அப்படிங்கிற பர்சனல் லோன் அப்ளிகேஷன்ஸில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி அப்புறம் ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் தான். முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லோன் அமௌண்ட் எடுக்கிறத விட சின்ன அமௌண்ட் ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேவை அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அனாவசியமாக லோன் எடுத்து தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.